முருகன் நம் வீட்டில் மற்றும் நம் அருகில் இருப்பதற்கு இருக்கும் அறிகுறிகள் என்ன தெரியுமா? அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்டில் முருகனுக்கு ஆரோகரா என்று சொல்லவும். முருகன் உங்களிடம் உங்கள் அருகில் இருக்கிறான் என்றால் இதையெல்லாம் நீங்கள் உணர்வீர்கள். முதலில் நீங்கள் முருகனுடைய தீவிர பக்தனாகிறீங்க, இல்லை முருகன் மேலளவு கடந்த அன்பு வைக்கிறீங்க அப்படின்னா முருகனின் நினைவுகள் அதிகமாக இருக்கும். எதற்கு எடுத்தாலும் முருகா முருகா என்ற நாமத்தை சொல்ல ஆரம்பிப்பீர்கள். அவர் மீது இருக்கும் நம்பிக்கை மற்றும் அன்பு அதிகம் ஆகிக் கொண்டே போகும். அவரை அனுதினமும் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். அடுத்து முருகனின் தோற்றம் உங்கள் மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி. இப்போது நீங்கள் சற்று கண்ணை மூடினால் கூட முருகனின் வேல் உங்கள் கண்மும் வரும், இல்லை மனதில் தோன்றும். முருகனின் முகம் உங்கள் மனதில் தோன்றும். அவருடைய வாகனமான மயில் தோன்றும் உங்கள் மனதில். ஓம் முருகா, முருகன் துணை, யாம் இருக்க பயமேன் என்றால் சொற்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும், இல்லை உங்கள் காதில் கேட்கும். அடுத்து முருகனுக்கு உகந்த நாள் அன்று முருகன் உங்கள் கனவில் வருவார். இல்லை என்றால் தற்செயலாக முருகனின் பெயரை கேட்பீர்கள். அவர் புகைப்படம் பார்ப்பீர்கள். பஸ் ஆர் வண்டியில் போகும் பொது முருகன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை பார்ப்பீர்கள். இல்லை என்றால் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்களே எங்கள் பொதுநலம் வீடியோ, இப்படி கூட ஏதோ ஒரு வகையில் அடிக்கடி முருகன் சம்மதம் பட்டவை உங்கள் முன் வரும். இதை பார்க்கும் போதுதான் சில சமயம் உங்களுக்கு புரியும், இன்று முருகனுக்கு உகர்ந்த நாள் என்று. அதை உங்களுக்கு அவர் ஞாபகம் காட்டுவார். நம் காதிற்கு முருகன் பாட்டு அடிக்கடி கேட்கும், இல்லை நம்மை சுற்றி அதிக முருகனின் பாடல்கள் ஒலி கேட்கும். செவ்வாய்க்கிழமைகளில் நாம் சாம்பிராணி போடவில்லை என்றாலும் வீட்டில் சாம்பிராணி மனம் வரும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கனவில் காட்சி குடிப்பார். கனவில் சுடம் கொளுத்துவது போல் வரும். மயில் முருகனின் வாகனம். அதை நம் வீட்டில் பார்ப்போம், இல்லை அதன் குரலை கேட்போம். இல்லை வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு மயில் கனவு மற்றும் மயிலின் மேல் முருகன் சிலை 20 போல் கனவுகள் வரும். நம் வீட்டில் பிறக்கும் குழந்தைகள் முருகனின் அம்சத்தில் பிறக்கும், இல்லை முருகனின் முக வடிவத்தில் பிறக்கும். இல்லை முருகனுக்கு ஊகர்ந்த நாளன்று குழந்தை பிறக்கும். முருகனின் லக்னம் நட்சத்திரத்தில் பிறக்கும். நம் வீட்டை தேடி தேடி முருகன் சம்பந்தப்பட்ட பொருள்கள் வரும். முருகனின் புகைப்படம் பதித்த பொருள், வேல், மயில் உள்ள பொருள்கள் என்று. அதிகம் முருகனை பற்றி நாம் தேடுவோம், இல்லை பார்ப்போம். மொபைல் எடுத்தாலே தானாகவே மனம் முருகனை வழிபடும், இல்லை தேடும். கனவில் அறுபடை வீடுகள் வருவது, அறுபடை வீடுகள் தரிசனம் செய்வது, வீட்டு பூஜை அறையில் பூக்கள் கீழே விழுவது, சாமி கும்பிடும் போது வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் தானாகவே சரியாகும். அடிக்கடி சாம்பிராணி வாசனை வரும். இப்படியெல்லாம் இருந்தால் முருகன் உங்கள் வீட்டில் உங்கள் அருகில் இருக்கிறார் என்ற அர்த்தம். இதில் ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லவும். எங்கள் பொதுநலம் வீடியோஸ் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா.